ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு எங்கே போக போகிறோன்னா ஒன் ஆஃப் யூரோப்ஸ் பெஸ்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் தாங்க. வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் அன்டோல்ட் ஃபெஸ்டிவலுக்கு. இதாங்க ஸ்டேஜ் பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 2023. இப்போ நீங்கள் பார்க்குறது 2023 வீடியோ. இது வந்து சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி யூரோப்ஸ் பெஸ்ட் ஃபெஸ்டிவல். 2015 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் க்ளூஜில். நாங்கள் இருந்த சிட்டியில் தான் க்ளூஜ் நப்போக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ அன்டோல்ட் துபாய்னு வர லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா மேஜராக இது வந்து எலக்ட்ரிக் மியூசிக். இந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது அந்த இது கூட நார்மல் பேண்ட்ஸும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீவரி கார்பரேஷன், இது வந்து ஒரு நார்மல் பேண்டு. ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் மியூசிக் தான் மெயின். இதுங்க அது வந்து அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் லைட்டிங் எல்லாமே அதே மாதிரி தகுந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் அது வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. 2015 பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 lakhs ஆளுங்கள் தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன வருஷம் வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2020 நாங்கள் போன டைமில் ஆல்மோஸ்ட் 4,50,000 ஆளுங்க வந்திருக்காங்க. அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறக்கு நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. வேர்ல்ட்லேருந்து பல நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட், பிரேசிலியன்ஸ், அர்ஜென்டினா, அப்புறம் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேருந்து நிறைய பேர், அஃப்கோர்ஸ் ஏஷியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. யூரோப்லேருந்து ஈஸ்டர்ன் யூரோப், வெஸ்டர்ன் யூரோப் எல்லா இடத்துலையும். இது எங்கே நடக்கும்னா ரொமேனியாவில் க்ளூஜ் நப்போக்கா நாங்கள் இருந்த இடத்துல தான் நடக்குங்க. ரொம்ப அழகான ஃபெஸ்டிவல், ரொம்ப சேஃப் கூட. எல்லா வேர்ல்டில் எல்லா இடத்துலேருந்தும் அங்கே ஆளுங்க வருவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணவும் நிறைய பேர் வருவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 4 days, ஈவெண்ட்டோட 4 days அந்த சிட்டியே செம்மையாக இருக்கும். சிட்டி சூப்பர் வைபாக இருக்கும். ஸோ இது நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்குள்ளார, ஸ்டேடியத்தோட நடுவில் வந்து அவங்க வந்து இந்த பெரிய ஸ்டேஜ் கட்டியிருக்காங்க. இது ஸ்டேஜை சுற்றி கேலரி இருக்கும். கேலரியில் உட்காந்து நிறைய பேர் பார்க்கலாம். இந்த நாங்கள் போன டைமில் இமேஜின் ட்ராகன்ஸ் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டே வந்திருந்தாங்க. நாங்கள் போனது செகண்ட் டே. எங்களுக்கு தெரியல அது இந்த ஃபஸ்ட் டே வருவாங்கன்னு. இப்போ டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 4 daysக்கும் வாங்கலாம், இல்லை ஈச் டேக்கு வாங்கலாம். டே டிக்கெட்டும் வாங்கலாம். நாங்கள் டே டிக்கெட் வாங்கி போயிருந்தோம். ஸோ இமேஜின் ட்ராகன்ஸ் வந்தப்போ இந்த ஸ்டேடியமே ஃபுல்லாக ஆயிடுச்சாம்மா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உள்ள அவ்வளோ ஜாம் பேக்கில் இருந்துச்சாம்மா. கடைசியில் அவங்க வந்து எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ணாங்களா, ஏன்னா ஆளுங்க இன்னும் வராமல் இருக்காருக்கு, ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்களாம்மா. அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து மெயின் ஸ்டேஜு. இதை தவிர இதை சுற்றி வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 5-6 ஸ்டேஜஸ் இருக்கும், சின்ன சின்ன ஸ்டேஜஸ்ஸு. ஆல்மோஸ்ட் டோட்டலி 11 ஸ்டேஜஸ் இருக்கும், இன்க்ளூடிங் ட்ரான்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் 11 ஸ்டேஜஸ் கிட்ட இருக்கும். 6 மேஜர் ஸ்டேஜஸ் இருக்கும். அது இல்லாமல் 5 ஸ்மால் ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஃபுல் பார்க்கு, அப்புறம் இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் அண்ட் பக்கத்து ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் இவங்க இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலை நடத்துவாங்க. ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அங்கே அவ்வளோ ஆளுங்க இருப்பாங்க, அவ்வளோ ஆளுங்க. ஆல்மோஸ்ட் 4,50,000 பீப்புளெலாம் நினச்சி பாருங்கள். இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட சென்டர்லேயே நடக்கும். இந்த க்ளூஜ் அரீனா இருக்கிற ஃபுட்பால் ஸ்டேடியம் சிட்டி சென்டர்லேயே இருக்குது. சிட்டி சென்டர்லேயே நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க லோக்கல்ஸில் நிறைய பேருக்கு இந்த நாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லா வருஷமும் ஆளுங்க ஜாஸ்தி வந்துட்டுருக்காங்க. அதோட இந்த 4 days வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய செம்ம பிஸ்னஸ் வேறு எல்லாருக்கும். ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய பேர் அவங்க வீடை வந்து இது ஏர்பிஎன்பியில் வேறு ரெண்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கும். இந்த லீசர் ஷோ வித் மியூசிக் அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நாங்கள் வந்து ஒரு க்ளூஜ் நப்போக்காவில் 1.5 year இருந்தோம். அப்போது நான் இருந்த இடம் வந்து இட்ஸ் அப்பார்ட்மெண்ட் கம் ஹோட்டல். அப்போது அது எப்படின்னா, அங்கே வந்து 6 months முன்னாடியே இந்த ஃபெஸ்டிவலுக்காக ரூம் ஃபுல்லாக புக்காக இருந்தது. எங்கள் ஸ்டே ஃபுல்லாக புக். இதை பார்த்திங்கன்னா இது இன்னொரு குட்டி ஸ்டேஜ், இது ட்ரான்ஸ் ஸ்டேஜ். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 ஸ்டேஜஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டேஜஸை கவர் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராம்குள்ளே ஏறி ஆடலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் என் பழைய வீடியோவில் ஒரு கேசினோவை காமிச்சிருப்போம், அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க எலக்ட்ரானிக் மியூசிக்கோட மெயின் ஹைலைட்டு. அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் அது, நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஏன்னா சாங் எதுவும் பாடலாம் மாட்டாங்க, ஜஸ்ட் மியூசிக் மட்டும் போய்ட்டுருக்கும். ஆனால் மியூசிக்கோட அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா, அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி லைட் ஷோஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த யூரோப்பில் இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினப்பேன். ஏன்னா இட் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். இது
அழகாக இருக்கும் இந்த ட்ராம் இது. அப்புறம் நம்ம திருப்பி என்ட்ரி பண்ணால் அந்த ஃபுல்லாக சுற்றிட்டே பண்ணிகிட்ருக்கலாம். அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கலாம். எல்லா ஷூஸும் சூப்பராக இருந்தது. இதோட எங்களுக்கு பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட எனர்ஜி. ஆமாங்க, மக்களோட எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. அன்டோல்டுங்கிற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஃபுல் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்யூ. No doubt.